வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமான ஒரு வீடியோவில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போது எக்ஸாம் டிஎன் 12th அண்ட் டிஎன் 11th டிஎன் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன வீடியோனா காமன் மிஸ்டேக்ஸ் இன் எக்ஸாம் பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ஸோ அந்த மிஸ்டேக்ஸை எப்படி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாட் ரீடிங் கொஷின்ஸ் ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கொஷின் பேப்பரை வாங்கினோடனே டக்குன்னு திருப்பி பார்ப்போம். ஆனால் அந்த கொஷினை தெளிவாக ஒருத்தருமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்காததான் வந்து இருக்கிறதுலே முக்கியமான ஒரு காமன் மிஸ்டேக்னே சொல்லலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா டக்குன்னு திருப்பி பார்த்துட்டு அவங்க வாட்டுக்கு ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இதாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதுலேயும் வந்து கொஷின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாலும் தெரியாது. ஸோ அதனால் நாட் ரீடிங் கொஷின்ஸ் ஃபுல்லி அப்படிங்கிறத வந்து நீங்கள் அது ஃபாலோவே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கொஷின்ஸை வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர்ஸ் எழுதுங்க. அப்படி எழுதிங்கன்னா உங்களால் மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா நாட் அட்டெண்டிங் கொஷின்ஸ். அதாவது கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும், ஆனால் நம்ம வந்து செக் பண்ணுறது இல்லை. கடைசியில் வந்து செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் எத்தனை கொஷின் அட்டன் பண்ணியிருக்கோம். இப்போ 7 கொஷினுக்கு 6 கொஷின் அட்டன் பண்ணியிருப்போம், ஒரு கொஷின் அட்டன் பண்ணாமே விட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கடைசியில் செக் பண்ணும் போது தான் தெரியும். ஸோ அதனால் கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ணாமல் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. தெரிஞ்சுதோ தெரியலையோ, இந்த கொஷின் தெரிலனாலும் பரவாயில்ல, ஏதோ அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர்ஸை வந்து தயவு செஞ்சு எழுதிட்டு வாங்க. அப்படி எழுதும்போது தான் வந்து நம்மளுக்கு அதுக்கான மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கலாம். மேபி அது கரெக்டாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் அதுக்கு மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் கொஷின்ஸை மட்டும் அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பேனிக். சில பேர் பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருக்கே, ஐயோ நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவீங்க. ஸோ அந்த பயம் இல்லாமல் தெளிவாக அந்த கொஷின் பேப்பரை ஒரு 2 தடவை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுதுன்னா அப்படி எழுதிடலாம். ஆன்சர் தெரிலனா பயப்படாதீங்க, அது எப்படியும் எழுதி தான் ஆகணும். அதனால் அந்த கொஷின் பேப்பரை பார்த்து பயப்பட தேவையில்லை. அதே போல் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டும் ஆகிடாதீங்க. எல்லா கொஷின்ஸும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸைட்மெண்ட்டும் ஆகக்கூடாது. இந்த 2 விஷயம் வந்து மோஸ்ட்டாக பீப்புள்ஸ் வந்து காமன் மிஸ்டேக்காக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா அந்த டைமை வந்து மேனேஜ் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த நிமிஷத்துக்குள்ளே இப்போ 10 நிமிஷத்தில் 1 மார்க் முடிக்கணும், ஒரு 30 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கணும். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் அந்த டைமை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணாமல் போயிடுது. அதே போல் நிறையா வந்து பாயிண்ட்ஸ் வந்து எழுத முடியாமல் போயிடுது. ஸோ அதனால தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியமாக அது மெயினான பாயிண்ட்டே அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட்டிங் ஃபாஸ்ட்லி அட் லாஸ்ட் மினிட்ஸ். இதுவும் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சம்மந்தமானது தான். இப்போது டைமை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தாமல் இடையில கொஞ்சம் நேரம் விட்டு எழுதுகிறோமோ, அப்படி எழுதும்போது பார்த்திங்கன்னா கடைசி அந்த ஒரு ½ இருக்கும். அந்த ½ எழுதுவோம் பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடில் எழுதுவோன்னா அந்த ஜெட்டும் கூட அந்தளவுக்கு ஸ்பீடில் போகாது, அந்தளவுக்கு எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி கடைசி நிமிஷத்தில் உங்களை வந்து ஓவராக வந்து ப்ரெஷர் கொடுத்துக்காதீங்க. அப்படி கொடுக்கும்போது ஆக்சுவலாக நீங்கள் ஞாபகம் இருக்க பாயிண்ட்டும் கூட மறந்து போயிடும். அதனால் அந்தளவுக்கு ப்ரெஷர் வந்து கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட் ரைட்டிங் அ கரெக்ட் கொஷின் நம்பர். இப்போது கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதியிருப்போம், ஆனால் கொஷின் நம்பர் வந்து மாற்றி எழுதியிருப்போம். இப்போ என்னடா இது நம்ம எழுதினோமே, இது எப்படி தப்பாக போச்சு அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அந்த பேப்பரை வந்து ரீஎவால்யூஷன் போடும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அந்த கொஷின் வந்து ஆன்சர்லாம் கரெக்டாக எழுதியிருப்போம், ஆனால் கொஷின் நம்பரை வந்து மாற்றி எழுதியிருப்போம். அப்படி எழுதும்போது என்னாகும், அதை ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கொஷின் நம்பரை வந்து கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சரிங்க கொஷின் ட்வைஸ். இப்போது 7th கொஸ்டின் இப்போ எழுதியிருக்கீங்க, அது ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின் எழுதிட்டீங்க. இதே வந்து லாஸ்ட் ஒரு 2 பேஜுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த கொஸ்டின் எழுதலைன்னு நினச்சிட்டு நீங்கள் எழுதிடுவீங்க. அந்த மாதிரி எழுதும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக 2 கொஷினும் அடிச்சு விட்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வரக்கூடிய எக்ஸ்டர்னல்ஸ் அதாவது ஸ்டாஃப்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அந்த டீச்சர்ஸ் வந்து அவங்களோட மைண்ட் செட் படி தான் திருத்துவாங்க. அப்படி வந்து 2 கொஷின் எழுதுனா அவங்க வந்து ஒரு கொஷின் அடிச்சு விட்ருவாங்க, கண்டிப்பாக இன்னொரு கொஷின் அந்த மார்க் வந்து போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வேலையை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஆன்சரிங்க கொஷின் ட்வைஸ் அது வந்து அவங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக போயிடும். ஸோ அதனால் மற்ற மார்க்ஸில் வந்து கை வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் ஆன்சரிங்க கொஷின் ட்வைஸை வந்து தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து திங்கிங் டூ மச். இப்போ ஒரு கொஷின் தெரியலையா, அடுத்த கொஷினுக்கு போயிடுங்க. தயவு செஞ்சு அந்த கொஷின்லேயே வந்து உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சு
மற்ற கொஷின்ஸையும் வந்து தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் காமனாக பண்ணக்கூடியது இது ஒன்று தான். அதனால் டோன்ட் திங்க் டூ மச். ஒரே கொஷினில் வந்து ரொம்ப நேரம் தயவு செஞ்சு திங்க் பண்ணாதீங்க. அடுத்த கொஷினுக்கு தயவு செஞ்சு போங்க. இப்போது நெக்ஸ்ட்டு தெரிகிற கொஷினில் எழுதிட்டு தெரியாத கொஷினை கடைசியில் உங்களுக்கு டைம் இருக்கும் கண்டிப்பாக. அந்த டைமில் வந்து நீங்கள் அதை யோசித்து எழுதிக்கலாம். ஸோ அதனால் டோன்ட் திங்க் டூ மச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பிங் இன்கரெக்ட் டேட்டா. ஸோ சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பேராகிராஃப் இருக்கும். இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரும்போது அந்த பேராகிராஃபை கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு டேட்டாஸை கரெக்டாக எழுதுங்க. அதே போல் கொஷினில் இப்போ மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. x² - 3x + 5 = 0. இந்த மாதிரி எல்லாம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும்போது அந்த ஈக்குவேஷன்ஸை கரெக்டாக எடுத்து எழுதுங்க. x² - 3x + 5க்கு பதிலாக -5 போட்டுறாதீங்க. ஸோ அதனால் அந்த கரெக்டாக அந்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து தெளிவாக எழுதுங்க. ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இதே வந்து நிறைய பேர் வந்து +5க்கு பதிலாக x² - 3x + 5 = 0ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் எழுதுறது என்னென்னா x² - 3x - 5 = 0 அப்படின்னு எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூவே மாறிடுமா? அப்படி அந்த வேல்யூ வரும்போது அந்த வேல்யூ வச்சு நீங்கள் சம் போட்டாலும் அந்த சம்மே வந்து உங்களுக்கு தப்பாக தான் போயிடும். ஸோ அதனால் மார்க்ஸ் வந்து நிறையா வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறையா இதாகிறதுக்கு வந்து இது இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறையா அந்த டேட்டாஸை வந்து கரெக்டாக வந்து பார்த்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோன்ட் கெட் ஸ்டக் ஆன் அ கொஷின். இதே தான் அந்த கொஷின்லேயே தயவு செஞ்சு இருக்காதீங்க. அடுத்த கொஷினுக்கு வந்து நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் 5 மார்க்லலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸை தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு டயக்ராமுக்கு வந்து தனியாக மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. தியரியை விட டயக்ராமுக்கு தனியாக மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல் டெரிவேஷன் பார்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். அந்த ஃபிசிக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெரிவேஷன்ஸாக இருக்கும். நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டயக்ராம் கொஷின்ஸ் அதே போல் டெரிவேஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொஷின்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பார்த்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒன் வேர்ட்ஸ்க்கு வரலாம். ஒன் வேர்ட்ஸ் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமே ஒன் வேர்ட்ஸ் தான். ஒன் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை இப்போ மென்ஷன் பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு புது ரூல் ஆல்ரெடி வந்துருச்சு. பட் நிறையா பேர் வந்து அந்த ஆப்ஷனை வந்து மென்ஷன் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால் ஒன் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒன் வேர்ட்ஸும் கண்டிப்பாக ஆன்சர் வந்து எழுதுங்க. தெரியலனாலும் ஏதோ ஒன்று ABCD இருக்கும்ல, ஏதோ ஒரு ஆப்ஷன் எதுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அந்த ஆப்ஷனை தயவு செஞ்சு எழுதுங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸில் மென்ஷன் ஆப்ஷனை வந்து இப்படி ஃபஸ்ட் கொஷினுக்கு A ஆப்ஷனை A போட்டு ஆப்ஷன் எழுதி அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க. செகண்ட் கொஷினுக்கு B ஆப்ஷன்னா B ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதுங்க. இதே போல் ஒன் வேர்ட்ஸை வந்து இப்போது ஸ்டார்டிங் இப்போது நம்மளுக்கு வந்து புக்லெட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஆன்சர் ஷீட் வந்து புக்லெட் மாதிரி தான் இருக்குமா? அதில் வந்து ஒரு 30-40 பேஜஸ் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து த்ரெட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பேஜில் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஒன் வேர்ட்ஸ் எழுதலாம். ஆனால் ஒன் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப எல்லா கொஷின்ஸுமே தெரியுற மாதிரிச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதிடுங்க. இல்லை எனக்கு வந்து இப்போ 15 ஒன் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 or 5 தான் தெரியுது, மற்றது ஒன்றுமே தெரியல அப்படின்னா லாஸ்ட் பேஜில் எழுதுங்க. ஆனால் ஆன்சர்ஸை வந்து தயவு செஞ்சு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிடுங்க. அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம். ஆப்ஷன்ஸ் எழுதணும், ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதிடுங்க. அதுக்கு பேஸ் விட்டுட்டு மற்ற கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடுங்க. ஒன் வேர்ட்ஸில் மட்டும் தயவு செஞ்சு டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் வேர்ட்ஸில் மட்டுமே ஒரு ½ an hour ஒரு 45 minutes பார்த்தீங்கன்னா அந்த ஒன் வேர்ட்ஸ்க்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது மிச்சம் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து 5 மார்க்காக இருக்கட்டும் 3 மார்க் 2 மார்க்கெல்லாம் வந்து அட்டன் பண்ணாமல் போயிடும். அதனால் அந்த டைமை வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒன் வேர்ட்ஸை விட நம்மளுக்கு 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் தான் இம்பார்ட்டன்ட். அதனால் ஒன் வேர்ட்ஸ்க்கு டைம் அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒன் வேர்ட்ஸ்க்கு மினிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 minutes தான் ஸ்பெண்ட் பண்ணணும். மினிமமே வந்து ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் 10 minutes தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஒன் வேர்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் 10 minutes மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ், டெஃபினிஷன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, பொட்டானிக்கல் நேமாக இருக்கட்டும், பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம் வந்து பொட்டானிக்கல் நேம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி அதே போல் மேக்ஸில் ஃபார்முலாஸ் தான் இருக்கும், இந்த போல் டெஃபினிஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அதிகமாக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து இப்போ டெஃபினிஷனாக இருக்கட்டும், டெஃபினிஷனே உங்களுக்கு தெரியலனாலும் அதில் மெயினான கீவேர்ட்ஸ் இருக்கும்ல, அந்த கீவேர்ட்ஸ் எழுதிங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மெயினான கீவேர்ட்ஸ் இந்த டெஃபினிஷனை பொறுத்த வரைக்கும் மெயினான கீவேர்ட்ஸ் பார்ப்பாங்க. அந்த மெயினான கீவேர்ட்ஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிடும், நம்மளுக்கு மார்க் அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் டெஃபினிஷன்ஸ் தெரியலனாலும் மெயினான கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ரைக் அவுட் பேலன்ஸ் ஆன்சர் ஷீட். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே இதுதான். இப்போ எக்ஸாம்ஸ் முடிச்சிருப்பாங்க, எல்லாம் எழுதி எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த எழுதாமல் இருக்க ஷீட்ஸ் எல்லாமே வந்து என்ன ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும். இது வந்து நிறைய பேர் மறந்துடுவீங்க. ஸோ அதனால் மறக்காமல் அந்த பேலன்ஸ் ஷீட்ஸை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான், அதாவது எவ்வளோ 14 பாயிண்ட்ஸ் வந்து அவங்க காமனாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுறது. இந்த மிஸ்டேக்ஸை தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. இந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா மட்டும்தான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் பயப்படாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல எக்ஸாம் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து ஒன்று இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.